துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பெண்ணின் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய கேமராக்கள், வீட்டு உரிமையாளர் மகன் கைது. டெல்லியில் ஷகர்பூர் பகுதியில் யுபிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவி ஒருவர் வசித்து வந்தார். இவர் தனது வாட்ஸ்அப் கணக்கில் வழக்கத்திற்கு மாறாக செயல்பாடு தென்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளார். எனவே அவர் தனது மொபைலுடன் இணைக்கப்பட்டுள்ள மற்ற சாதனங்களை சரிபார்த்துள்ளார். அப்போது யாருடைய அறியாத மடிக்கணினி ஒன்றுடன் தனது வாட்ஸ்அப் கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதை அவர் கண்டறிந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் உடனடியாக இணைப்பை துண்டித்துள்ளார். இந்த செயலால் சந்தேகம் அடைந்த அப்பெண் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தார். பின்னர் தனது அபார்ட்மெண்டில் ரகசிய கேமராக்கள் உள்ளதா என்று முழுமையாக சோதனை செய்துள்ளார். அப்போது அவரது குளியல் அறையில் பல்ப் ஹோல்டரில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவை கண்டுபிடித்தார். இதனால் பயமடைந்த அப்பெண் காவல்துறையை தொடர்பு கொண்டுள்ளார். போலீசார் அந்த வீட்டில் நடத்திய சோதனையில் அவரது படுக்கை அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கேமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அவர் தனது வீட்டின் சாவியை அருகில் மாடியில் வசிக்கும் தனது வீட்டு உரிமையாளரின் மகன் கரண் என்பவரிடம் அடிக்கடி ஒப்படைத்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. கரணிடம் நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் தனக்கு தொடர்பு இருப்பதை கரண் ஒப்புக்கொண்டார். 3 மாதங்களுக்கு முன்பு அப்பெண் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த ஊருக்கு சென்றபோது அவர் 3 ஸ்பை கேமராக்களை வாங்கி அவர்களது படுக்கையில் மற்றும் குளியலறையில் பொருத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் மின்சார சாதனங்களை பழுது பார்க்க வேண்டும் என கூறி கரண் அவ்வப்போது வீட்டு சாவியை பலமுறை வாங்கியுள்ளதாகவும், இதனால் அபார்ட்மெண்ட்டை அணுகவும் கேமராக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோக்களை தனது லேப்டாப்பிற்கு மாற்றவும் கரனுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கரண் வசம் இருந்து ஒரு கேமராவையும் சட்டவிரோத காட்சிகளை சேமிக்க பயன்படுத்திய 2 மடிக்கணினிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். 30 வயது பட்டதாரியான கரண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் கடந்த 7 ஆண்டுகளாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.